الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وكلوا واشربوا ولا تسرفوا صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சி கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, இன்றைய நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து போன ஒரு ஊடகம் தொலைக்காட்சி. இன்று உலக தொலைக்காட்சி நாள் என்று இன்றைய தினத்தை நவம்பர் 21 ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது. 1996 இந்த நாளை தொலைக்காட்சிகள் தினம் என்று கொண்டாடுகிறார். ஏன் இந்த நாட்டை அப்படி இந்த ஒரு தினத்தை தொலைக்காட்சி நாள் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால், தொலைக்காட்சியினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை மக்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக இப்படி செய்கிறார்கள். தொலைக்காட்சியினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை காட்டுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை 2 காரணங்களை கூறுகிறது. ஒரு காரணம், மக்களிடத்தில் ஒரு பொது கருத்தை உருவாக்குவதற்கு தொலைக்காட்சி மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்கிறது. ஒரு கருத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லணும்னா, இந்த டிவி வர்றதுக்கு முன்னாடி ரோடா போய் ஊரா போய் பிரச்சாரம் செய்தால்தான் ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா டிவி வந்த பிறகு ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உலகம் முழுக்க ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்த்து விட முடியும். நம்முடைய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி இந்திய தேர்தல் கமிஷன் தேர்தலில் எப்படி வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது என்பதை ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசினார். அது உலகம் முழுக்க கவனத்தை பெற்றிருக்கிறது. ஊரா போய் பேச வேண்டிய தேவையில்லை, ஒரு இடத்துல பேசினாலே போதும். அப்ப டிவியினுடைய முதல் பயன், அது ஒரு கருத்தை உலக மக்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்து ஒரு பொது கருத்தை உருவாக்குவதற்கு அது உதவுகிறது. 2வது ஒரு காரணம், இதன் மூலம் மக்கள் பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கிற மக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் ஒருவரோடு ஒருவர் உரையாடுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு சர்வதேச தொடர்பு, மக்களில் பலரோடும் சர்வதேச தொடர்பு இந்த தொலைக்காட்சியால் ஏற்படுகிறது. இப்படி 2 காரணத்தை சொல்லி, அதனால டிவி முக்கியமானது என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த நவம்பர் 21 உலக தொலைக்காட்சி நாள் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கிறது. இப்ப இந்த நாள்ல தொலைக்காட்சி சார்ந்த சில முடிவுகளையும் தீர்மானங்களையும் நாம் எடுக்க வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, தொலைக்காட்சியில் எப்படி சில நன்மைகள் இருக்கிறதோ அதுபோல பல தீமைகளும் தொலைக்காட்சியில இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் தொலைக்காட்சி அறிமுகமான காலகட்டத்தில் ஆலிம்கள் அதை வன்மையாக எதிர்த்தார்கள். இன்னைக்கும் கூட சில பேர் அதை கேலியா பேசுறது உண்டு. தொலைக்காட்சி வந்த காலத்துல அதை நீங்களே எதிர்த்தீங்க, இப்ப நீங்களே உங்க வீடுகள்ல வாங்கி வச்சிருக்கீங்க என்று அதை கேலியாக பேசுவது உண்டு. ஆனால் அது அப்படி கேலியாக சிரிப்பதற்குரிய விஷயம் அல்ல.
ஆலிம்கள் எந்த காரியத்தை யோசித்தாலும் அதை இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே யோசிக்கிறார். ஆரம்பத்துல தொலைக்காட்சி கூடாது என்று ஆலிம்கள் சொன்னதற்கு 2 பிரதான காரணங்கள் இருக்குது. ஒண்ணு, இஸ்லாம் புகைப்படத்தை எதிர்க்கிறது. போட்டோ இஸ்லாத்துக்கு முந்தைய ஷரியத்தில, அதாவது நம்ம ரசூலுல்லாவுக்கு முந்தைய ஷரியத்திலே, முந்தைய மார்க்கங்களில் போட்டோக்கள், புகைப்படம் வரைந்து கொள்ளுதல், உருவப்படங்களை வரைவது, அது மனித உயிருள்ள உருவங்களாக இருந்தாலும் சரி, உயிரற்ற மரம் செடிகளை போன்றவைகளை வரைவதாக இருந்தாலும் சரி, உருவப்படங்களை வரைவது, சிலைகள் செய்து கொள்வது என்பது முந்தைய மார்க்கங்களில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பேசுகிற போது அவருக்காக ஜின்னுகள் பல காரியங்களை செய்து கொடுத்தன என்று சொல்லி வருவாங்க. அப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிற ஒரு செய்தி என்ன, யஅமலூன லஹு மா யஷாஉ மின் மகாரிப வ தமாதீல். இந்த ஜின்னுகள் அவருக்கு தேவையான மிகப்பெரிய மெஹராபுகள் கட்டி கொடுக்கும். மெஹராபுகள்னா இது போல வளைவான கோபுரங்களை கட்டி கொடுக்கும். அதே போல சிலைகளை செய்து கொடுக்கும். ஜின்னுகள் பிரம்மாண்டமான சிலைகளை அவருக்காக செய்து கொடுக்கும் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். இப்ப நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிலைகளை எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரிய வருது இந்த ஆயத்திலிருந்து. அது நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, முந்தைய ஷரியத்துகளில், பெருமானாருக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த மக்களுக்கு இது அனுமதிக்கப்பட்டது. அப்படி அனுமதிக்கப்பட்டிருந்த பல விஷயங்களை அல்லாஹ் நம்ம ரசூலுல்லாவுக்கு தடை செய்தார். காரணம், இந்த உம்மத்து கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய கடைசி உம்மத்து. இந்த உம்மத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வரப்போவதில்லை. எனவே இந்த உம்மத்தில் ஷிர்க் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பல விஷயங்களை அல்லாஹ் தடை செஞ்சான். இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னான். உதாரணத்துக்கு, முதலாளிய ரப்பு என்று சொல்லுகிற பழக்கம் இருந்தது. முன்னால எல்லாம் ரப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க முதலாளிய ரப்புன்னு சொல்லாதீங்க, சையீதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எதற்காகன்னா, இந்த ஷிர்க் என்கிற இணை வைப்புங்கிறது வந்துவிடக் கூடாது என்பதை அதன் வாசலிலேயே அதை தடுத்து விட வேண்டும் என்பதற்கான ஏற்பாடு. அந்த வகையில தான் இந்த புகைப்படங்கள் தான் ஆதியிலே ஷிர்க் வருவதற்கு காரணம். மனிதர்கள் ஆரம்பத்தில் எல்லோரும் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குபவர்களாக இருந்தார்கள், வேறு சிலைகள் எதையும் வணங்குபவர்களாக இருக்கல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், கானன்னாசு உம்மத்தம் வாஹிதா, மனித சமுதாயம் ஒரே சமுதாயமாக இருந்தது. ஒரே சமுதாயம்னா அர்த்தம் என்னன்னா, ஒரே கொள்கையுடைய சமுதாயமாக இருந்தது. அல்லாஹ்வைத்தான் வணங்குவாங்க, வேற யாரையும் வணங்க மாட்டாங்க. இதுக்குள்ள சிலை வணக்கம் எப்படி வந்துச்சு? ஷைத்தான் பார்த்தான். நேரடியா இன்னொரு கடவுளை வணங்குன்னு சொன்னா மனுஷங்க வணங்க மாட்டாங்க, உஷாராயிடுவாங்கன்னு ஒரு ஏற்பாடு செய்தான். சில பெரிய மனிதர்கள், எல்லோராலும் மதிக்கப்படுகிற சில பெரிய மனிதர்கள் இறந்து போன போது, மக்கள் அதிலே கவலையில் இருந்த போது, ஷைத்தான் அவர்கள்ட்ட மனுஷ வடிவத்துல வந்து சொன்னா, நீங்க அவரை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்களே, நான் அவரை பார்த்திருக்கேன், அவரை அப்படியே தத்ரூபமா நான் உங்களுக்கு படம் வரைஞ்சு தரட்டுமான்னு கேட்டான். தங்கள் தலைவர் இறந்து போன துக்கத்தில் இருந்தவர்களுக்கு அது ஒரு ஆறுதலாகப்பட்டுச்சு. இப்போ அவங்க சரி வரைஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஷைத்தான் அந்த முன்னோர்களின், அவர்களுடைய தலைவர்களின் படத்தை அழகா வரைஞ்சு கொடுத்தான், அதை சிலையா செஞ்சு கொடுத்தான். ஆரம்பத்தில் மக்கள் அந்த படங்களை பார்த்து நிம்மதி அடைந்தார்கள். காலப்போக்கில் அதை மரியாதை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த மரியாதை வணக்கமாக மாறியது. இப்படித்தான் சிலை வணக்கம் மனிதர்களில் ஊடுருவியது. அதனாலே நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் புகைப்படத்தை தடை செய்தார். புகைப்படம், உயிருள்ளவற்றை வரைவதை, அவற்றை சிலையாக செய்து கொள்வதை நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் மலாயிகத லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி சூரத்துன், உருவப்படங்கள் வைத்திருக்கிற வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
இது தடைக்கான காரணம். வைக்காதீங்கன்னு சொல்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தின அம்சம், வீட்டுல போட்டோ வைக்காதீங்க, வச்சா மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அதுக்கு அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு இன்னொரு காரணமும் சொன்னாங்க. யார் இப்படி உருவப்படங்களை வரைகிறார்களோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவர்களை பார்த்து எச்சரிப்பான், அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். நீ எதுக்கு வரைஞ்சியோ அதற்கு உயிர் கொடு என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லதீன யஸ்னஊன ஹாதிஹி ஸுவர யுஅல்லபூன யௌமல் கியாமா. இந்த உயிருள்ளவற்றை படமாக வரைகிறார்களே அவர்கள் நாளை மறுமையில் அதாபு செய்யப்படுவார்கள், வேதனை செய்யப்படுவார்கள். யுகாலு லஹும், அவர்களுக்கு சொல்லப்படும், அஹ்யௌ மா கலக்து, எதை நீங்கள் வரைந்தீர்களோ அதற்கு உயிர் கொடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒண்ணு, மலக்குமார்கள் வரமாட்டாங்க. ரெண்டாவது, அல்லாஹு தஆலா தண்டனை கொடுப்பான். தண்டனை கொடுக்கும் போது அல்லாஹ் அவர்களை நிர்பந்தம் பண்ணுவான், நீ உயிரக்கூடு என்று அல்லாஹ் நிர்பந்தம் பண்ணுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால உருவப்படங்களை வரையாதீங்க. ஒரு ஹதீஸ் இன்னும் பெருமானார், ஆச்சரியம் என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக ஒரு செய்தி சொன்னாங்க. என் வீட்டுக்குள்ளேயே ஜிப்ரீல் வரமாட்டேன்ட்டார் ரசூலுல்லாஹி. என் வீட்டிலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டேன்ட்டார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பெருமானார் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் நேற்றுக்கு வர்றதா சொல்லி இருந்தேன், ஆனா நான் வரல. ஏன் வரலன்னா, நான் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க வீட்டுல இருந்த ஒரு திரையில ஒரு உருவம் பார்த்தேன், மனித உருவத்தை நான் பார்த்தேன். அப்படி ஒரு உருவம் இருக்கிற இடத்துக்குள்ள நாங்க போக மாட்டோம். இன்னொன்னு, வீட்டுக்குள்ள ஒரு சின்ன நாய்க்குட்டியும் இருந்தது. நாய்க்குட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள நாங்க போக மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தங்கள் வீட்டுக்காரர்களிடத்திலே சொல்லி அந்த திரையில் இருந்த உருவத்தில் இருந்த தலையை அழிக்க சொன்னார்கள். அதற்கு பிறகு வீட்டுக்குள்ள தேடி பார்த்தா ஒரு சின்ன நாய்க்குட்டி இருந்தது. அவருடைய பேர குழந்தைகள் விளையாடுவதற்குன்னு வச்சிருந்த ஒரு சின்ன நாய்க்குட்டி இருந்தது. அதை எடுத்து வெளியே போட சொன்னார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பின்னால் உள்ளே நுழைந்தார். இந்த ஹதீஸை நமக்கு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உணர்த்த வருகிறார்கள்? என் வீட்டுக்குள்ளேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. காரணம் என்ன? அதுக்குள் ஒரு உருவப்படம் இருந்ததனாலும் ஒரு நாய்க்குட்டி இருந்ததனாலும் என் வீட்டுக்குள்ளேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு சொன்னாங்க. அதனாலே ஒரு காலத்துல இந்த உருவப்படங்களை வரைஞ்சி வச்சுப்பாங்களே, அது எதுக்கு வரைஞ்சி வச்சுப்பாங்க? முந்தைய காலத்துல எதுக்கு வரைஞ்சி வச்சிருப்பாங்க? மரியாதைக்கு வரைஞ்சி வச்சிருப்பாங்க, மரியாதைக்காக வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதே போல சில நேரத்துல அவர்கள் வணக்கம் செய்வதற்காகவும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை முற்றிலுமாக தடை செய்தாங்க, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பின்னாலே ஒரு கால மாற்றம் ஏற்பட்டது. மாற்றத்தில் அறிவியல் வளர்ச்சியில் புகைப்பட கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த புகைப்படங்கள் அப்படிங்கிறது மரியாதை என்பதை தாண்டி, ஒரு காலத்துல யார போட்டோ பிடிச்சி வைப்பாங்கன்னா, பழைய காலத்துல யார் வீட்டுல பெரிய மனுஷனோ அவனை மட்டும்தான் வைப்பாங்க, எல்லாரையும் போட்டோ பண்ணி வைக்க மாட்டாங்க. பிற்காலத்தில் மரியாதை என்பதை கடந்து ஒரு செய்தியாகவும் ஒரு டாக்குமெண்டாக ஆவணங்களாகவும் பல்வேறுபட்ட வேறு தேவைகளுக்காகவும் புகைப்படம்ங்கிறது வழக்கத்திற்கு வந்த போது மார்க்க அறிஞர்கள் புகைப்படங்களை அனுமதித்தார்கள். காலம் மாறுகிற போது சட்டங்களின் அடிப்படைகள் மாறாமல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரலாம் என்பது இஸ்லாம் அனுமதித்திருக்கிற ஒரு இயல்பு. என காலம் மாறும்போது சில நேரத்துல அதற்கான சில சூழ்நிலைகள் மாறும்போது பாருங்க, மக்கால முதல்ல சுத்தி நடந்து தவாப் செய்ய முடியாதவங்க வண்டியில தள்ளி தவாப் செய்வாங்க. இப்ப காலம் மாறும்போது அந்த காலத்திற்கு ஏற்ப
பேட்டரி வண்டிகள்ல போய் தவாப் செய்வதை நாம் அனுமதிக்கிறோம். இது போல காலம் மாறுகிற போது அடிப்படை மாறாமல் சட்டங்களில் சில திருத்தங்கள் செய்து கொள்வதற்கு மார்க்க அனுமதிக்குது. அந்த வகையில மார்க்க அறிஞர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அதை மரியாதை செய்கிற வகையில் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா அதுதான் அடிப்படையில் தவறு. அங்கிருந்துதான் அடிப்படையில் தவறு வந்துச்சு. நீங்க உங்க தகப்பனார் போட்டோவை மரியாதைன்னு எடுத்து மாட்டி வச்சீங்கன்னா நீங்க சும்மா மாட்டி வைப்பீங்க, அடுத்து வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைங்க அதுக்கு ஒரு மாலை போடுவாங்க, அவங்களுடைய பிள்ளைங்க அதுக்கு பக்கத்துல ஒரு பத்தி பத்த வைப்பாங்க. இப்படித்தான் இந்த சிலை வணக்கம்ங்கிறது ஊடுருவும். அதனால பிற்காலத்து மார்க்க அறிஞர்கள் புகைப்படம் எடுக்கலாம், அவசிய தேவைகளுக்காக, செய்திக்காக, டாக்குமெண்ட்டுகளுக்காக புகைப்படம் எடுக்கலாம். ஆனால் அவை மரியாதை நிமித்தம் அவற்றை பயன்படுத்தக்கூடாது என்று அதன் தடை சொன்னார்கள். இப்ப அடிப்படையில புகைப்படம் அப்படிங்கிறது இஸ்லாம் தவிர்க்க சொன்ன ஒரு செய்தி, நம்ம எப்பவுமே புரிய வேண்டிய ஒரு விஷயம். அதனால வீடுகள்ல சகஜமா நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த உயிருள்ளவர்களுடைய புகைப்படங்களை வச்சுக்கிற பழக்கத்தை வச்சுக்க கூடாது. இந்த பர்சுகள்ல, ஜோப்ல இப்படிலாம் வச்சுக்கிறது தவறு. அதிலும் குறிப்பா ஷேகுமார்கள், உஸ்தாதுமார்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்களுடைய புகைப்படங்களுக்கு ரொம்ப இதை வைக்கிறத அறவே தவிர்க்கணும். அது நல்லது. ஏன்னா அதுதான் வேறு மாதிரியான விளைவுகளுக்கு போகக்கூடியது. அதனால கூடுமான வரை நாம் என்ன செய்யணும், வீடுகளில் இது மாதிரியான புகைப்படங்களை மாற்றி வைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில தான் நம்முடைய மார்க்க அறிஞர்கள் டிவி என்பது அடிப்படையிலேயே புகைப்படம் சார்ந்தது, அதனாலே டிவியை வேண்டாம், இது கூடாது என்று ஆரம்பத்தில் சொன்னார்கள். இரண்டாவது, இஸ்லாம் ஒரு விதி சொல்லுது, பொதுவான விதி. ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறத தீர்மானிக்க. சில விஷயங்கள் இருக்கும் தெளிவா இது நல்லதுன்னு தெரியும், சில விஷயங்கள் இருக்கும் தெளிவா இது கெட்டது அப்படின்னு தெரியும், சில விஷயம் இருக்கும் நன்மையும் தீமையும் கலந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இதை எடுத்துக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு பொதுவான கோட்பாடு சொல்லி இருக்கு. அல்லாஹு தஆலா மதுவை பற்றி பேசுகிற போதும் சூதாட்டத்தை பற்றி பேசுகிற போதும் அந்த கோட்பாட்டை நமக்கு சொல்கிறார். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைஸர், நபியே உன்னிடத்தில் அவர்கள் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் விசாரிக்கிறார்கள், அது கூடுமா கூடாதா என்று விசாரிக்கிறார்கள், அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், இந்த ரெண்டிலும் பாவம் அதிகமாக இருக்கிறது, தீமை அதிகமாக இருக்கிறது, ஒமனாஃபி கொஞ்சம் நன்மையும் இருக்கு. இதுல அறவே நன்மை இல்லாம இல்ல, ஒன்னு ரெண்டு நன்மை இருக்கத்தான் செய்யுது, ஆனா அது இருக்கிற தீமை அதிகமா இருக்கு. இந்த ஆயத்தை மார்க்க அறிஞர்கள் எல்லா காரியங்களுக்கும் அடிப்படையாக வைத்துக் கொள்வார்கள், நம்மளும் வச்சுக்கணும். சில விஷயங்கள்ல சில நன்மைகள் இருக்கும், ஆனா தீமை அதிகமாக இருக்கும் என்றால் அது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையிலும் மார்க்க அறிஞர்கள் தொலைக்காட்சி குறித்த ஆரம்பத்தில் கருத்து சொல்லுகிற போது இது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா இதுல நன்மை அதிகமாக இருப்பதை விட தீமை அதிகமாக இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல தொலைக்காட்சி வந்த காலகட்டத்தில், இன்னைக்கு டிவிங்கிறது பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுது, ஆனா அது வந்த காலகட்டத்தில் அது எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா சினிமாவுக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டது. அது வந்த காலகட்டத்தில் அது சினிமாவுக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டது. அப்படி இருந்தபோது ஆலிம்கள் அதை இது தவிர்க்கப்பட வேண்டும், இந்த டிவி வைத்துக் கொள்வது கூடாது என்று சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்தில் அதனுடைய தேவைகள் அதிகரித்த போது சரி அதை வைத்துக் கொள்ளலாம், டிவி வைத்துக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தாலும் அது வைத்துக் கொள்கிற இடத்தில் நாம் என்ன கவனிக்க வேண்டும்னா, அது எப்ப அது அனுமதிக்கப்பட்டதாகும், அதில் இருக்கிற நன்மைகள் வெளிப்படுத்தப்படும் போது அது ஹலாலாகும், அதில் தீமைகள் வெளிப்படுகிற போது அது ஹராமாகும். இதுதான் டிவிக்கான சட்டம். இதுதான் டிவிக்கான சட்டம். டிவி வச்சுக்கிறது ஹலால் அப்படின்னு ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, மார்க்க தீர்ப்பு சொல்ல முடியாது. அது நன்மைக்கு பயன்படுத்தப்பட்டால் ஹலால், தீமைக்கு பயன்படுத்தப்படுகிற போது அது ஹராம் என்பதுதான் டிவிக்கான சட்டம். நம்முடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் இதுல கவனத்துல வச்சுக்கணும். இன்னைக்கு நம்மள ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு. இந்த டிவி, நம்ம வீடுகள்ல டிவி வச்சிருக்கோம், அதிலும் எப்படி வச்சிருக்கோம்னா அதை நம்முடைய வீட்டின் பெருமையா வச்சிருக்கோம்.
வீட்டினுடைய பெருமைக்குரிய அடையாளங்கள்ல ஒன்னாயி போச்சு. ஒரு காலத்துல விருந்தாளிகளை உபசரிக்கிறத பெருமைன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு சாதனங்களை வைத்துக் கொள்வதை பெருமையாக நினைக்கிறார்கள். ஒரு காலத்துல உதவி ஒத்தாசைகள் செய்வதை ஒரு குடும்பத்தின் பெருமையாக நினைத்தார்கள். இன்று ஆடம்பரம் காட்டுவதை ஒரு பெருமையாக நினைக்கிறார்கள். இப்ப இன்னைக்கு எல்லாம் இந்த சாதனம் பெருசாயிட்ட உடனே கொஞ்சம் வசதி படைச்சாலும் ரொம்ப பெரிய டிவி வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வருஷம் நம்ம 55 வச்சிருந்தோமா, அடுத்த வருஷம் 65க்கு மாறிடணும் என்று ஆசைப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது. கடன் கொடுக்கிறதுக்கு நிறைய கம்பெனிகளும் காத்திருக்கிறாங்க. இப்படி வாங்கி வைத்து டிவிகளை பரிமாறுகிற போது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இது இப்படிப்பட்டது. இது முழுக்க நன்மையானது கிடையாது, இது முழுக்க தீமையும் என்று சொல்லவில்லை. அப்ப இதனுடைய பயன்பாட்டில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமுடைய வீட்டிலும் அவர் டிவி வைத்திருப்பதற்கான நியாயம் கற்பிக்க அவர் முதலில் முயற்சி செய்யணும். என் வீட்டுல இந்த டிவினால தீமையை விட நன்மை ஒருபடி அதிகமா தான் நடக்குது என்கிற அளவில் நம்முடைய தீர்மானத்தை நாம் வைத்துக் கொள்வோம். வச்சுக்கிட்டா நடக்கும், வைக்காம இருக்க முடியாது. டிவி வைக்காம இருக்க முடியாது, டிவி வச்சுக்கிட்டான் வேணும். ஆனா என்ன செய்யணும், ஒரு முயற்சி, ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். என் வீட்டுல இதனுடைய நன்மை அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல பொழுதுபோக்குக்கும் ஆபாசத்திற்கும் மட்டுமே டிவியை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் யோசிக்க வேண்டும். நாம நாளைக்கு இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூ பர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா, ஒரு மனிதன் நாளை மறுமையில் 4 விஷயத்துக்கு பதில் சொல்லாம நின்ன இடத்தை விட்டு நகர முடியாது. ஒண்ணு, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, உன் வாழ்க்கையை நீ எப்படி கழிச்ச, இதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். உன் வாழ்க்கையை நீ எப்படி கழிச்ச. வான் இல்மிஹி ஃபீமா ஃபஅல, உன் கல்வியை நீ கற்ற கல்வியை எப்படி செயல்படுத்தினாய். வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, நீ உன் காசு எப்படி சம்பாதிச்ச, அது எந்த வகையில நீ அதை செலவழிச்ச. வான் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லாஹு, உன்னுடைய உடலை நீ எந்த வகையில் செலவழித்தாய் என்று அதற்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ பர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை விட ரொம்ப பயப்படுறதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நல்ல விஷயங்களை, நல்ல சுப செய்திகளை சொன்ன மாதிரியே ரசூலுல்லாஹ் மிக கடுமையான பல எச்சரிக்கைகளையும் சொல்லியிருக்காங்க. அந்த செய்திகளை கேட்டா நாம நடுங்காம இருக்க முடியாது. அப்படி ஒரு நடுக்கம் ஏற்படுத்துகிற ஒரு செய்தி, அச்சத்தை தருகிற ஒரு செய்தியை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குந்து அலா பாபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தின் வாசலில் நிற்கிறேன். அப்போது என்ன நடக்கிறது, ஃபகான ஆம்மத்து மன் தகலஹா அல் மசாக்கீன், நான் வாசல்ல நிக்கிறேன், உள்ள மக்கள் போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகிறவர்களில் பெரும்பாலோர் ஏழைகளாக இருந்தார்கள். உள்ள நுழைகிறவங்கள பெரும்பாலோர் ஏழைகள் பெருமைப்படுவதற்கு, மகிழ்ச்சி அடைவதற்கு இதை விட ஒரு செய்தி தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறவங்க பெரும்பாலோர் ஏழைகளாக இருந்தார்கள். வாஸ்ஹாபுல் ஜத், வசதியானவர்கள், மஹ்பூசூன், தடுக்கப்பட்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வசதியானவர்கள், நீங்க பணக்காரங்களா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க. ஏழைகள் போய்கிட்டு இருக்காங்க, பணக்காரங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சபைகள்ல நிலைமை எப்படி இருக்கும்? பணக்காரர்கள் விஐபி கேட் வழியாக உள்ளே சென்று விடுவார்கள், ஏழைகள் தடுத்து வைக்கப்படுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்தின் வாசலில் ஏழைகள் கடகடென்று உள்ளே சென்று கொண்டிருப்பார்கள், பணக்காரர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள். எதற்காக? விசாரிக்கப்படுவதற்காக. என்ன உனக்கு தரப்பட்டது, நீ என்ன செய்தாய் என்று அவர்களிடத்தில் விசாரிப்பதற்காக. அப்ப இன்னைக்கு நாம 100 இன்ச் டிவி வாங்குறதுக்கு காசு செலவு பண்ண கவலைப்பட வேண்டியது இல்லை, சொன்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். ஆனால் அதற்கான விசாரணைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியது வரும். எனவே நமக்கு அறிவுபூர்வமாக தரப்படுகிற ஒரு செய்தி இது. நம்ம தொலைக்காட்சியை எதுக்காக பயன்படுத்துறோம், என்ன காரணத்துக்காக பயன்படுத்துறோம்
அப்படின்னு இந்த எச்சரிக்கையை நாம ஞாபகத்தில் வச்சு இது யோசிச்சு பார்த்தோம்னா இதுல சில நன்மைகள் இருக்குது. தொலைக்காட்சி டிவி வச்சிருந்தா என்ன செய்யும்? உலக நடப்புகள் பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம், நிறைய நியூஸ் பார்க்கலாம். அந்த நியூஸ் நமக்கு தேவை, அத்தியாவசியமானதா இருக்கும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கும். அதே போல அறிவை திரட்டி கொள்வதற்கு ஒரு காலத்தில் நாம தேடி தேடி போக வேண்டி இருந்த பல விஷயங்கள் இன்று நம் வாசலில் வீட்டுக்குள்ள வந்து கிடைச்சிருச்சு. நிறைய அறிவு தகவல்கள் கிடைக்குது. அதுவும் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் டிவி வந்த பிறகு சேனல்கள் இல்லாவிட்டாலும் நாம் தொலைக்காட்சி பார்க்க முடியும் என்ற சேவை வந்து விட்ட பிறகு அண்டார்டிகா எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்து விட முடியும். அதே போல வானவெளியை எப்படி அறிஞர் மக்கள், வானவெளியில் ஆய்வாளர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து விட முடியும். பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உம்ரா செய்யறது எப்படி அப்படின்னு ஒரு ஆலிமிடத்தில் போய் கேட்பது போல டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பயான்களை கேட்டுக்கொள்ள முடியும். அதே போல கல்வி கற்றுக் கொடுக்கிற மாணவர்களுக்கு அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் டிவியில இருக்கு. அதுல நன்மைகள் இருக்குதான். அதே டிவியில எவ்வளவு தீமைகள் இருக்குதுங்கிறத மார்க்க அறிஞர்கள் சொன்னதற்கு அப்பால் இன்னைக்கு சமூக ஆய்வாளர்கள், மருத்துவ ஆய்வாளர்கள் டிவியினால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை விளக்கி சொல்கிறார்கள். ஒரு அறிவு படைத்த சமுதாயமாக நம்ம அதுல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். குறிப்பா ஆண்கள் விழிப்பா இருக்கணும். பெண்கள் அல்லது வேற பொழுதுபோக்கு இல்லை அப்படின்னு அவங்க இருப்பாங்க. ஆண்கள், வீடுகளில் இருக்கிற ஆண்கள் இதுல விழிப்பா இருக்கணும். பல தீமைகளை அறிவியல் சொல்லுகிறது, வேற யாரும் இல்லை. இன்னைக்கெல்லாம் எல்லாருமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கிட்ட விளக்கம் கேட்டுக்கிறாங்க. நீங்க உங்க போன்ல கூகுள்ல டிவியின் தீமைகள் அப்படின்னு அடிச்சு பாருங்க, டிவியின் நன்மைகள் அடிச்சு பாருங்க. நன்மை 1 2 வரும், தீமை பட்டியல் போடப்படும். அப்ப நமக்கு மார்க்கம் சொன்னதுக்கு அப்பால் இன்றைய யதார்த்தத்தை சமூகவியல் அறிஞர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இதுல நிறைய தீமை இருக்குதுங்க, உஷாராயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அதுல உஷாராக இருக்க வேண்டியது அறிவார்த்தமாக இருக்கிற நம்முடைய பொறுப்பு. என்னெல்லாம் சொல்றாங்க? அதிக நேரம் தொலைக்காட்சியை பார்ப்பது, அதுவும் பக்கத்தில் இருந்து பார்ப்பது கண் பார்வையை பாதிக்கும். இயல்பா நடக்கிற ஒண்ணு. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் நிறைய சீக்கிரத்திலேயே கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக. காரணம் என்னன்னு பாருங்க, இது கண் பார்வையை பாருங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப நேரம் கூர்ந்து பார்த்தா அது நம்ம கண்ணுக்கு ஆகாது. பார்வையை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கணும். நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது கூட அதற்கான அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு பக்கமே பார்த்துட்டு போகாத, பார்வையை அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்னையே கூர்ந்து பார்த்தா அது கண்ணுக்கு திடீர்னு மங்கலாயிடும், திடீர்னு கண்ணுக்கு மங்கலாயிடும். அப்ப தொலைக்காட்சியை மணிக்கணக்கில் பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய பார்வைக்கு கேடு. பக்கத்தில் இருந்து பார்ப்பது இன்னும் பார்வைக்கு கேடு. நீங்க எவ்வளவு பெரிய ஸ்கிரீனை பார்க்கலாம், விஞ்ஞானம் விளக்கம் சொல்லுது. நீ 10க்கு 10 ரூம்ல இருந்தேன்னா அதுல ஒரு 24 இன்ச்சு டிவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த 10க்கு 10 ரூம்ல இருந்துகிட்டு நம்ம 55 டிவி வச்சு பார்க்கும்போது அது நமக்கு நம்முடைய உடலை பாதிக்கிறது. அதுல குறிப்பா கண் பார்வையை பாதிக்கிறது. டிவியின் தீமைகளை பற்றி சொல்லும் போது ரொம்ப நேரம் டிவி பார்க்காதீங்க, கண் பார்வையை பாதிக்குது. 2வது, இதை ஆய்வு அறிஞர்கள் சொல்றாங்க. 2வது, படிப்பு மற்றும் பிற முக்கியமான விஷயங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்புகிறது. படிக்க வேணாம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாங்குது. வேலைக்கு போக வேணாம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாங்குது. தூங்க வேண்டாம், கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாங்குது. யாரையாவது உறவுக்காரங்களை சந்திக்க போலாம், கொஞ்ச நேரம் டிவி வேண்டாம், அது வேண்டாம், டிவி பார்க்கலாங்குது. அதுலயும் டிவியில ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்தா தொழுகையும் வேண்டாம், டிவி பார்க்கலாங்குது. இப்ப படிப்பு, வணக்க வழிபாடுகள், அத்தியாவசியமாக நாம் செய்யக்கூடிய வேலைகளை விட்டு டிவி நம்மை திசை திருப்புகிறது என்றால் இது புத்திசாலித்தனம் அல்ல என்று நாம் அதை விட்டு அதில் ஒரு உறுதியை மேற்கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம கண்ணுக்கு அது கேடாயிடக்கூடாதுன்னு ஒரு உறுதி வச்சுக்கணும். 2வது, நம்முடைய கடமைகளை செய்வதற்கு அது தடையாகிவிடக்கூடாது என்ற உறுதி வச்சுக்கணும். 3வது சொல்றாங்க, முக்கியமானது, குழந்தைகளின் கவனம் ஒருமுகப்படுவதை அது தடுக்கிறது.
குழந்தைங்க சிறு வயசுல நிறைய விஷயத்தை கத்துக்க வேண்டியவங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு அறிவு சிதறல் இருக்காது. வயசாகும் போது நமக்கு பல கவலை இருக்கும். குழந்தைங்களுக்கு வேற எந்த கவலையும் இருக்காது. படிப்பை பத்தி சிந்தனை தான் இருக்கும். நீங்க வீட்டு படிச்சுட்டு வர்ற குழந்தைங்கள்ட்ட பேசி பாருங்க. அது பேசுவது அது சார்ந்த உலகமாக மட்டும்தான் இருக்கும். அதனுடைய கவனம் அதுக்குள்ளதான் இருக்கும். அந்த குழந்தையினுடைய சக்தி ஆழமானது. அல்லாஹு தஆலா இயல்புல வச்சிருக்கலாம். அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு சூறாவை மனப்பாடம் பண்றதுன்னு நினைச்சோம்னா 40 வயசுக்கு அப்புறம் அது கஷ்டமா இருக்கும். ஆனா 3 வயசுல 2.5 வயசுல குழந்தைங்க ஈஸியா பாடம் பண்ணிடும். அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான். அப்ப அந்த சிந்தனை ஒருமுகப்பட்டு நிற்கிற குழந்தைகளின் பருவத்தை தொலைக்காட்சி திசை திருப்பி அவர்களுக்கு கவன சிதறல்களை ஏற்படுத்தி விடுகிறது. 3வது பாதிப்பு. 4வது பாதிப்பு, தொலைக்காட்சி பார்ப்பது நம்மை செயலற்றவர்களாக்கி விடுகிறது. இது எல்லாம் மார்க்க அறிஞர்கள் சொன்னதல்ல, இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற பொதுவான ஆய்வு அறிஞர்கள் சொன்னது. தொலைக்காட்சி பார்க்கும்போது எதுவும் செய்யறது இல்லை, உழைப்பு கம்மியாயிடுது, மற்ற வேலைகள் எதுவும் செய்யறது இல்லை, அது உடல் உழைப்பை குறைத்து விடுகிறது. 5வது, அதிகமாக தொலைக்காட்சி பார்ப்பது சமூக நடத்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது விருந்தாளி வந்தா எந்திரிக்கிறது இல்லை, வரவேற்கிறது இல்லை, அவங்கள மதிக்கிறது இல்லை. அதுபோல சமயத்துல தொலைக்காட்சியில உங்க சத்தத்தை அதிகமா வைக்கிறது மூலம் அடுத்தவங்களுக்கு இடையூறு ஆகிறத கவனிக்கிறது இல்லை. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க உடம்பு சரியில்லாதவங்களா இருக்கலாம், வேறு வேலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம். நீங்க உங்க வீட்டுல டிவி வச்சு சவுண்ட் வச்சு பார்க்கும்போது அது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. இந்த சிந்தனையே வர்றதில்லை. அதனால தொலைக்காட்சி நீண்ட நேரம் பார்க்கிறவர்கள் நடத்தையில் பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். இன்னொன்னு இருக்கு, ஆபாச காட்சிகளை பார்க்கிற போது அந்த ஆபாசத்தின் தூண்டுதல்களுக்கு ஆளாகிறார்கள். இன்னொன்னு இருக்கு, மனைவி தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறதுனால கணவனுக்குரிய கடமையை செய்ய தவறுகிறாள். அதுபோல கணவன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஈடுபாட்டினாலே மனைவிக்குரிய கடமையை செய்ய தவறுகிறான். இப்படி தொலைக்காட்சியினால ஏற்படுற 5வது பாதிப்பு, அது நடத்தையில் குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. 6வது ஒரு பாதிப்பு சொல்றாங்க, ஆச்சரியமா இருக்கு. இது என்னன்னா, செய்தி செய்திக்காகத்தான் தொலைக்காட்சி பார்க்கிறோம்னு சொன்னாலும் அதுலயே என்ன பிரச்சனைனா, செய்திகள் அரைகுறையாக தரப்படுகிற போது அது தேவையற்ற மன அழுத்தத்தை தருகிறது. இது அவங்க சொல்றது. செய்திகள் உண்மையை முழுமையாக கூறாமல் அரைகுறையாக கூறுகிற காரணத்தால் போலித்தனமான செய்திகள் தவறான சிந்தனைகளுக்கு கொண்டு போகிறது. இன்னைக்கு நம்ம நாட்டுல நடக்கிறது அப்படித்தானுங்க. போலித்தனமான செய்திகளே தவறான சிந்தனைகளுக்கு கொண்டு போயிடுச்சு. எதையாவது ஒரு செய்தியை போலித்தனமா சொல்லி, உதாரணத்துக்கு இந்த ராம ஜென்மபூமி விளக்கு விஷயமே எடுத்துக்கீங்களேன். பொய்யான ஒரு செய்தி தொலைக்காட்சி மீடியாக்கள் மூலமாக உலகம் முழுக்க போன காரணத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இது 6வது விளைவு. இப்படி 6 விளைவுகளை சொல்லி தெரியாது. குறிப்பாக இந்த 6 தீமைகள் ஏற்படுகிறது என்று சமூக அறிஞர்கள் சொல்றாங்களே, நாம கவனமா இருக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இது நம்ம தவிர்க்க முடியாத விஷயம்தான். அதே நேரத்துல நம்ம அதுல சில மாற்றங்களை செஞ்சா அதுல அதிக தீமை ஏற்படாம பார்த்துக்கலாம். அதுக்கு ஒண்ணு என்னன்னா, தொலைக்காட்சிக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுக்கணும். 24 மணி நேரமும் வீட்டுல டிவி ஓடிக்கிட்டே இருக்குதுன்ற நிலைமை இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்கள் தீர்மானிச்சாங்கன்னா நடக்குங்க. காலையில டிவி போடுறது இல்லை, அல்லது காலையில ஒரு அரை மணி நேரம் செய்தி பார்க்கறதுக்கு டிவி போடுறது, வேற நேரத்துல டிவி போடுறது இல்லை. மதியானம் போட்டுக்கலாம் அல்லது நைட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு அதற்கான நேரத்தை தீர்மானிப்பது. இவ்வளவு நேரம் தான் டிவி. இதை கூட நான் சொல்லல, மார்க்க அறிஞரின் அறிவுரையாக வரல, இன்றைக்கு பொது அறிவுரையாக பேசப்படுகிறது. இன்னைக்கு உலக தொலைக்காட்சி நாளுங்கிறதுனால பொது அறிவுரையாக சொல்லப்படுது. நேரத்தை நிர்ணயிங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வேற வேலை பாருங்க, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி பார்க்காதேங்கிறான். மருத்துவர்கள் சொல்றான், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி பார்க்காத, ஸ்கிரீனிங். நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி பார்த்தா தூக்கம் கெடும், சீக்கிரம் தூக்கம் வராது. அதுக்கடுத்து மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க
எந்த நேரத்துல தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிறோமோ, டிவி பார்க்கிறோமோ, சினிமா பார்க்கிறோமோ, நாடகம் பார்க்கிறோமோ, அந்த நேரத்துல மலக்குகள் உள்ளே வருவது தடையாகி விடலாம். நான் ஆரம்பத்தில் அதுதான் சொன்னேன். டிவியை மார்க்க அறிஞர்கள் ஆரம்பத்தில் தடை சொன்ன காரணம் என்ன? புகைப்படங்கள் மலக்குகள் வருவதை தடுக்கும் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் வீட்டுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனாலே நம்ம என்ன செய்யணும், சிறப்பான நேரங்கள் இருக்கும் பாருங்க, அந்த நேரத்துல டிவி பார்க்கறத நிறுத்தணும்னு குடும்ப தலைவர்கள் உறுதியாக உத்தரவிட்டால் நிச்சயம் நடக்குங்க. இன்னைக்கெல்லாம் டிவியில பிரைம் டைம் என்ன தெரியுமா? 6 to 9, ராத்திரி 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கிற நேரம். நம்ம மார்க்கத்திலையும் பிரைம் டைம் 6 to 9 தான். மார்க்கத்திலையும் ரொம்ப முக்கியமானது மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் இருக்கிற நேரம். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் இருக்கிற நேரம் ரொம்ப முக்கியமான. எங்க உஸ்தாதுமார்கள் சில பேர் இருந்தாங்க, கதவு தாழ் போட்டுருவாங்க. மகரிப் தொழுதுட்டா கதவு தாழ் போட்டுருவாங்க, யாரும் உள்ள போய் பார்க்க கூடாது. இஷா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே வருவாங்க, பேசுவாங்க. இந்த இஷாவுக்கும் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான நேரம் என்று நினைத்தார்கள். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள். ஒரு ஹதீஸ் உண்டு, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு சஹாபி சொல்கிறார், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அம்மாட்ட சொன்னேன் மகரிபு நேரத்துல. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஒரு மகரிபு நேரத்துல வெளியே புறப்பட்டேன். இப்ப எங்க வெளியே போறேன்னு எங்க அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த நேரத்துல அந்த காலத்துல வெளியே போறது, ராத்திரியில வெளியே போறதுன்றது பயப்படக்கூடியது தானே, இப்ப எங்க போறேன்? ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ்ட்ட போய் துஆ கேட்க போறேன், எனக்கு எங்க அம்மாவுக்காக துஆ செய்யுங்கன்னு கேட்க போறேன், நான் போயிட்டு வர்றேன்னு சொன்னேன். எங்க அம்மா அனுப்புனாங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திச்சு வரலான்னு வந்தா மகரிபு நேரம். ரசூலுல்லாஹ் கூட மகரிபு தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவில்லை. இஷா வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து இருந்தார்கள். இஷா தொழுது விட்டு என்னை திரும்பி பார்த்து அபூ ஹுதைஃபா என்ன என்று கேட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், நீங்க எனக்காக எங்க அம்மாவுக்காக துஆ செய்யணும்னு சொன்னேன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. அப்ப நாம யோசிக்கணும், அந்த நேரம் எப்படிப்பட்டது. இந்த நேரத்துல நம்ம வீடுகள்ல என்ன நடக்குது? ஒரு காலம் இருந்துச்சு, மகரிபில் இருந்து இஷால கொஞ்ச நேரமாவது ஒரு யாசீன் ஓதுகிற நேரமாவது இருந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திருக்கோம். மகரிப் தொழுதுட்டு பள்ளியிலிருந்து வெளியே இறங்கினா வீடுகளில் இருந்து குர்ஆன் ஓதப்படுகிற சப்தம் தேனியின் சத்தம் போல மதீனாவில் கேட்கும் என்கிற ஹதீஸ் இருக்கிறது. நம்ம ஊர்லயும் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? மகரிபுக்கு பிறகு இருக்கிற பிரைம் டைம்ல தான் எல்லா முசீபத்தும் வரும். அப்ப அந்த நேரம் இதுக்கு உரிய நேரம் அல்ல என்று தடுத்து வைப்பதற்கு நாம முயற்சி செய்யணும். அந்த நேரத்துக்கு நிறைய, அது மலக்குகள் வருகிற நேரம். மலக்குகள் நம்மை நெருங்கி வருகிற போது அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருவார்கள். ஹதீஸ் வருது, அல்லாஹ் மலக்குகள் வருவாங்களாம். மலக்குகள் நம்மள வருவாங்க. நாம திக்ரு தஸ்பீஹ் செய்தா ஒரு சப்தம், இறகுகள் அடிக்க அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செல்வார்கள். அல்லாஹ் கேட்பான், என்ன விஷயம்? யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் உன்னை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அந்த அடியார்கள் என்னை பார்த்து இருக்கிறார்களா? இல்லையா அல்லாஹ், பார்த்ததில்லை. அப்படின்னா என்னை பார்க்காமலே சுப்ஹானல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால் என்னை பார்த்தால் எப்படி சொல்வார்கள்? திருப்பி மலக்கு வருகிறார், யா அல்லாஹ், அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அந்த அடியார்கள் என்னை பார்த்து இருக்கிறார்களா? இல்ல. அப்ப அவர்கள் என்னை பார்த்தால் எப்படி சொல்வார்கள்? மலக்குமார்கள் நம்முடைய ஒவ்வொரு செய்தியும், ஒவ்வொரு தஸ்பீகையும், ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்வையும் அல்லாஹ்விடத்தில் சிறகடித்து பறந்து கொண்டு செல்வார்கள். கடைசியில் அல்லாஹ் சொல்வான், நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி திக்ர் தஸ்பீகள் செய்வதற்குரிய ஒரு நேரத்தை, இன்னும் சொல்ல போனா இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைங்க ஹோம்வொர்க் எழுதுற ஒரு நேரத்தை, மாலை மகரிபுக்கு பிந்தைய நேரத்தை தொலைக்காட்சிக்கு என்று தரப்படுகிற போது, வீடுகளில் உரத்த சப்தங்களில் டிவிகள் கேட்கிற போது இந்த செய்தியை தானே கொண்டு போவாங்க மலக்குமார்கள். அதனாலே இன்னொன்னு இருக்குதுங்க, மலக்குமார்கள் நம்ம கிட்ட வரும்போது அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை பின்னால் இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மலக்குகள் இருக்கிறார்கள். இது மாதிரியான காட்சிகள் வீடுகளில் ஒலிக்கிற போது, ஆபாசமான பாடல்கள் ஒலிக்கிற போது
அந்த மலக்குகள் அங்கே இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியுமா? அதனாலே சிறப்பான நேரங்களை நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரங்களில் இது மாதிரியான செயல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்கள் நினைச்சா செய்ய முடியுங்க. இல்ல இந்த நேரத்துல நம்ம டிவி போடுறது இல்ல என்று செய்ய முடியும். நம்ம குழந்தைகளை நாம பக்குவப்படுத்த முடியும். அரை மணி நேரம் தான் டிவி தர முடியும், அதுக்கு மேல தர முடியாதுன்னா அந்த குழந்தைங்க அதுக்கு கட்டுப்பட்டுரும். நாம கட்டுப்படுத்தாத காரணத்தால் தொடர்ந்து இது நடக்கிறது. இப்போ முதல்ல நேரத்தை நிர்ணயிச்சுக்கணும். இந்த நேரம் தான் பார்க்கிறதுன்னு நேரத்தை நிர்ணயிச்சுக்கணும். இது கூட ஆலிமாக அறிஞர், ஒரு மார்க்க அறிஞராக சொல்ற செய்தி அல்ல. உலகத்தில் இருக்கிற சமூகவியல் அறிஞர்கள் டிவியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அறிந்து நமக்கு சொல்ற செய்தி. ரெண்டாவது இதுல கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறை என்னன்னா, எதை பார்க்கிறோம்ங்கிறதுல தெளிவு. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. நான் யாருன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? அந்த வேல்யூவை நம்ம எதுல காட்டுவோம்? நம்ம போடுற ட்ரெஸ்ல காட்டுவோம் இல்லையா? 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் கிடைக்குமா, சட்டை கிடைக்குமா? ஏன் நம்ம 3500 ரூபாய்க்கு வாங்கி போடுறோம்? இது நான் யாருன்னு காட்டக்கூடியது. ஒரே சட்டை தான், நம்மளுடைய தோலை மறைக்கிற ஒரே சட்டை தான். 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் மறைக்கும், 3500 ரூபாய்க்கு வாங்கினாலும் மறையும். 3500 ரூபாய்க்கு ஏன் வாங்குறோம்? இது என்னுடைய வேல்யூன்னு சொல்றோமா இல்லையா? அந்த வேல்யூ எதில் வெளிப்படும்? நம்ம பேசுற பேச்சுல வெளிப்படும். யார்கிட்ட பேசுறோம் இருக்கா இல்லையா? சராசரியாக பேச மாட்டோம். நான் மதிப்பு மிக்கவன்னா நான் பேசுகிறவர் மதிப்புக்குரியவராக இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அதே வேல்யூ நாம் பார்க்கிற காட்சிகளிலும் இருக்க வேண்டும். எதை நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். அது நமக்கு நாம் தருகிற மரியாதை. இப்ப இந்த பிக் பாஸ்னு ஒரு ரியாலிட்டி ஷோ நிறைய பேர் பார்க்கறாங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஒரு நாகரீகம் உள்ள மனுஷன் பார்க்கவே கூடாது. அதை நம்ம நாகரீகமானவன்னு நினைச்சா இது பார்க்க அடுத்தவன் எப்படி தூங்குறான்றதை நம்ம பார்ப்போமா? என்ன எட்டி பார்ப்போமா? பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி தூங்குறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, எப்படி சாப்பிடுறாங்க, எட்டி பார்ப்போமா? இது ஒரு அநாகரிகம் இல்லையா? மக்களுடைய வக்கிர உணர்ச்சியை தூண்டி விடுவதற்காக சில சேனல்காரர்கள் அப்படி செய்கிற போது நம்ம மரியாதையை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பொழுதுபோக்கு தான், அதுக்கு வேற எதையாவது பார்க்கலாம், இது மாதிரி பார்க்க வேண்டாம். பொழுதுபோக்குக்கு தான் நம்ம டிவி பார்க்கிறோம்னாலும் அதுக்கு எதை பார்க்கிறோம்னு இருக்கா இல்லையா? நாம எதை பார்க்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்துல பார்க்கிறோம், எதை பார்க்கிறோம். ஒரு பெரிய வீடு, பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க பெரிய டிவி வச்சிருக்காங்க. அந்த டிடிஎஸ் இந்த 5.1 சேனல் சவுண்ட் வச்சிருக்காங்க. அதுல ஒரே அழுக சத்தம். ஒரு ஹசரத்து உள்ள போறாரு, போகும் வாசல நின்று தயங்குறாரு. என்னமோ நடந்துருச்சோ அப்படின்னு தயங்குறாரு. உள்ள போய் பார்த்தா உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு பொம்பளைங்க அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கு. ஏன்னா இந்த டிவியில ஒரு நாடகத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டான். அவன் இறந்து போனதுக்காக அவனை சுத்தி இருக்கிறவங்க அழுகுறாங்க. அந்த அழுகிற பார்த்து இந்த பொம்பளைங்க அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஹசரத் சொல்றாரு, நான் ரொம்ப திகைச்சு போயிட்டேன். அல்லாஹ் இவ்வளவு நிம்மதியை கொடுத்திருக்கான். அல்லாஹ் இவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்து, இவ்வளவு நிம்மதியை கொடுத்து, அந்த நிம்மதி என்னன்னு புரிஞ்சுக்காம இப்படி அவன் அழுகிறான்னா காசு வாங்கிட்டு அழுகிறான். நீங்க ஏன் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிம்மதிய இப்படி அனாவசியத்துக்கு கண்ணீரை வேஸ்ட் பண்ணணும்? அதனாலே எந்த சேனல்ல என்ன பார்க்கணுங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். நம்மளை துயரப்படுத்துகிறது எப்படி பொழுதுபோக்கா இருக்க முடியும்? தமிழ் தொலைக்காட்சியில் BH அப்துல் ஹமீதுன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த நல்ல குரல், தமிழ் அழகா பேசுவார். அவர் சொன்ன செய்தி அது. இலங்கையில முதல்ல சேட்டிலைட் தொலைக்காட்சிகள் வந்த போது என் வீட்டுல சேட்டிலைட் வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்ல எங்க அப்பா அம்மாவுடைய பிபி அதிகமாயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவங்க பிபி அதிகமாயிடுச்சுன்னு பார்த்தா கடைசியில் இவங்க இந்த நாடகங்களா பார்த்துட்டு வர்றாங்களா? இந்த பெரும்பாலும் வயசானவங்களுக்கு வேற நேரம் பொழுதுபோக்கு இல்லைன்னா நாடகமா பார்க்க. நாடகங்கள் முழுக்க எப்படி இருக்கிறதுனா வக்கிரத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கு. இந்த வக்கிரத்தை நம்மளை பார்க்க வைக்கிறான். வெப் சீரியல்களுக்கு அந்த ஒரு இயல்பு இருக்குது. அது பார்க்க வைக்கும், இழுக்கிற மாதிரி தான் பார்க்க வைக்கும்.
சினிமா கூட 3 மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும். வெப் சீரியல்கள் தலைமுறைகளுக்கும் தாண்டி போகும். இதுல அது என்ன செய்து நம்மளை சந்தோஷப்படுத்துதா துக்கப்படுத்துதா இதை நம்ம கவனிக்கணுமா இல்லையா? இந்த நாம காசு கொடுத்து வாங்கின டிவி எதுக்காக வாங்கினது? நாம சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு டிவி. அது நம்மளை சங்கடப்படுத்துதுன்னா எதுக்கு அதை பார்க்கணும்? சந்தோஷப்படுத்துற மாதிரி வேற இருக்குதா இல்லையா? அப்ப நாம பார்க்கிற நேரத்துல நம்ம ஒரு ஒழுங்குமுறை வேணும். அதே போல நாம் பார்க்கிற காட்சிகளில் ஒரு ஒழுங்குமுறை வேணும். அந்த காட்சி ஒழுங்குமுறைங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, நம்மளுடைய மரியாதையை தீர்மானிக்கும். ஒரு பிரபலமான ஆள்கிட்ட கேட்டாங்க, நீங்க பிக் பாஸ் பார்க்கறதுண்டா? அந்த ஆள் சொன்ன, ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ ஃபூல். நான் ஒரு முட்டாளாக இருக்க விரும்பலைன்னு சொன்னேன். யாரோ சில பேர் காசுக்காக வேண்டி ஆபாசமாக நடக்கிறத நம்ம உட்கார்ந்து பார்க்கணுன்ற அவசியம். அது நம்ம முட்டாளாக இருக்க வேண்டியது இல்லைன்னு தான் சொன்னார். இது நம்ம யோசிக்க வேண்டியது. ஒரு சீரியல் பார்க்கிறோமா, ஒரு ஷோ பார்க்கிறோமா, இது நாம நன்மை, இதில் ஏதாவது நமக்கு லாபம் இருக்கா? இதுல ஏதாவது நமக்கு லாபம் இருக்கிறதா, நன்மை இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா? எதுவும் இல்லாமல் வெறும் வக்கிர உணர்வுக்கு தீனியாக இருக்கிறத ஏன் நம்ம பார்க்கணும்? அதனாலே நாம எதை பார்க்கிறோங்கிறத தீர்மானிக்கணும். நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன், இப்பவே நம்ம ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டோன்னு வைங்க, இதுல எல்லாம் பின்னாடி நம்ம நல்லா இருக்கலாம். அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை மதிப்புக்குரியதாக வச்சிருப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த அறிஞர்கள் சொல்றாங்க, பரபரப்புக்காக டிவி பார்க்க பயன்படுத்தப்படுகிறது. பொய்யான தகவல்களை, அரைகுறை செய்திகளை சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தணுன்றதுக்காக வேண்டி தொலைக்காட்சி பயன்படுத்தப்படுகிறது. நாம் அதற்கு பலியாக வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற தொலைக்காட்சி விவாதங்கள், நம்ம மக்கள்ல நிறைய பேர் பாருங்க இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லயே இருக்காங்க. இந்த சினிமா பார்க்கறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்பெல்லாம் தொலைக்காட்சி அதுல சண்டை போடுறாங்க பாருங்க, அதுலயே கவனமா நல்லதா பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் அதுலயே கவனமா இருக்காங்க, பொழுது அதுலயே கழிக்கிறாங்க. முற்றிலும் பொய்யான தகவல்கள் பேசப்படுது. இன்னைக்கெல்லாம் தொலைக்காட்சி சேகரிப்பவர்களும் சரி, அதை நடத்துகிறவர்களும் சரி, போதிய விவரம் படைத்தவர்கள் அல்ல. ஒரு காலத்துல பத்திரிகையாளனும் அதுக்குன்னு தனி தகுதிகள் இருந்துச்சு. இன்னைக்கு எந்த தகுதியும் இல்லாம சின்ன சின்னதா மக்களுடைய கோபதாபங்களை வெளிப்படுத்தி செய்திகள் ஒளிபரப்பாங்க. சமீபத்துல ஒரு ஆளு பேட்டி காண்றாங்க. அவன் சொல்றான், மதரசாக்கள் தீவிரவாதத்தை பரப்புகிறது. ஒரு செய்தி பத்திரிகையாக இருந்தா ஒரு ஆளுடைய கருத்து இவ்வளவு பகிரங்கமா வெளி உலகத்துக்கு வராது. பத்திரிகைகளா இருக்கும்போது அது பகிரங்கமா வராது, போட மாட்டாங்க. செய்தி சேனல் ஆகும்போது என்ன வேணாலும் பேசலாங்கிற போது மதரசாக்களை பொறுத்து ஒருத்த முஸ்லீமாக இருந்து கொண்டு மதரசாக்களை பொறுத்து மதரசாக்கள் தான் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்ற செய்தியை பேசுகிற போது முழுக்க அது பொய். நமக்கு தெரியுமா இல்லையா நம்ம மதரசா எப்படி இருக்குன்னு? இதுவரை பொய்யான செய்திகள், அரைகுறை செய்திகளை சொல்லி மக்களை தூண்டிவிட்டு கோபத்துக்கு ஆளாக்கி அவர்களுடைய உணர்ச்சிகளை வைத்து அவர்களுடைய வியூவர்ஸுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கொள்ள முயற்சி பண்றாங்க. அதனாலே சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க, இந்த தொலைக்காட்சி டிபேட்டுகள்லையும் உங்க மனசை பறிகொடுத்துறாதீங்க. இது என்னங்க, இதுல இது ஆபாசம் இல்லையேன்னு நினைக்கலாம். ஆனா இது பொய் பரப்பப்படுகிறது. இதுக்கும் நீங்க உங்க மனசு தேவையில்லாம பறிகொடுத்துறாரு. பல பேர் இதுல டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த தேவையில்லாம நாம பொழுதுபோக்குக்காக பார்க்கிற செய்தி நம்மை டென்ஷனுக்குள்ளாக்கி, கவலைக்குள்ளாக்கி, பிபியை உயர்த்திடுது. ஏன் அப்படி செய்யணும்? அதை தவிர்த்திடலாம். அதே போல இதில் தவிர்க்கப்பட வேண்டியது மிக முக்கியமானது, படிப்பு பாழாகிவிடக்கூடாது. பெற்றோர்கள் நினைக்கணும், நம்ம பிள்ளைங்க படிக்கிறோம். நீங்க +2ல படிச்சு முடிச்சு வரக்கூடிய பெரிய முதல் மார்க் 2வது மார்க் வரக்கூடிய பிள்ளைகளுடைய பேட்டியை கேட்டு பாருங்க. நாங்க டிவியவே ஆஃப் பண்ணிட்டோம் 2 வருஷமா சொல்லுவாங்க. சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நாங்க வீட்டுல டிவியே வாங்கல. சில பெற்றோர்கள், சகோதரர்களை, இஸ்லாம் அந்த தடையை செய்திருக்கிறது. இன்றும் சில முஸ்லிம் ஊர்கள் இருக்கிறது, அந்த ஊரிலேயே டிவி கிடையாது. இன்னைக்கும் இருக்கு, சில முஸ்லிம் ஊர்கள் இருக்கு, இந்த ஊர்லயே டிவி இல்லை. இப்ப பிள்ளைகளுடைய படிப்புக்கு தாய் தகப்பன் டிவி பார்த்தா பிள்ளைங்க எங்க போய் படிப்பாங்க? அவங்களுடைய கவனம் சிதறுமா இல்லையா? அவங்களும் சேர்ந்து பார்ப்பாங்களா இல்லையா? அதனால பிள்ளைகளுடைய படிப்புக்கு டிவி இடையூறாக இருக்கக்கூடாது என்பதில் கவனமா இருக்கும். இதுவும் கவனம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆபாசம். ஒரு தாயும் பிள்ளையும் உட்கார்ந்து பார்க்கக்கூடாத காட்சிகளை டிவி தொலைக்காட்சியில் உட்கார்ந்து நாம் பார்ப்போம் என்றால்
அல்லது ஒரு தந்தையும் மகனும் பார்க்கக்கூடாத காட்சிகளை ஒன்னாக உட்கார்ந்து பார்க்கிறோம்னா அந்த ஆபாசத்தை யார் பொறுத்துக் கொள்வா? அல்லாஹ் எப்படி பொறுத்துக்குவான்? ஆபாசம் ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். சில சமீப காலத்துல வந்த பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, புதுசா கல்யாணமான பசங்க மனைவியோட உட்கார்ந்து ஆபாச சீடிகள் பார்க்கறது, ஆபாச தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்கறது. இது இவன் பார்த்து தொலைத்தா முசீபத்து, அது போகுது, அவனோட போயிடும். அந்த பிள்ளையை உட்கார வச்சு பார்க்கிற போது பெண்கள் சில எதிர்பார்ப்புகளுக்கு ஆளாகிறார். சகோதரர்களை, பல வழக்குகளை சந்தித்திருக்கிறோம். அந்த வழக்குகள் சொல்லுகிற செய்தி என்னன்னா, பெண்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத ஆண்கள் விவாகரத்திற்கு வந்து நிற்கிறார். பெண்கள் அதிகமா தலாக் கேட்கிறாங்கன்னு இப்ப சில ஒரு குற்றச்சாட்டுகள் வர்றதுண்டு. அதற்கான காரணங்களில் பிரதான காரணங்களில் ஒன்று அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடியிருப்பது. இந்த எதிர்பார்ப்புகள் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, இவன் சும்மா இருக்காம அவனுடைய வக்கிரத்தை அந்த பொண்ணுடைய தலையிலும் ஏற்றி இருப்பார். எனவே ஆபாசம் என்பதும் தவிர்க்கப்பட வேண்டியது. நம் வீட்டில் ஆபாசமான வார்த்தைகள் ஒழிக்கக்கூடாது, ஆபாசமான காட்சிகள் இருக்கக்கூடாது என்பதையும் தீர்மானமாக இருக்கிறது. எனவே இது ஒரு இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில டிவிங்கிறது தவிர்க்க முடியாதது. ஆனா அதை ஜென்டிலா பயன்படுத்தும், அதை நாகரீகமா பயன்படுத்துறது தான் சிறப்பானது. அதுல இருக்கக்கூடிய தவறுகளை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேணும். நேரத்தை வரையறை செய்துக்கணும். எந்த ப்ரோக்ராம் பார்க்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நம்முடைய மதிப்பை வச்சு அதை முடிவு பண்ணிக்கணும். நாம மகிழ்ச்சிக்காகத்தான் பார்க்கிறோம், நம்ம மன கஷ்டப்படுறதுக்கு பார்க்கல, மகிழ்ச்சிக்காகத்தானே பார்க்கிறோம், மன கஷ்டப்படுறதுக்கு பார்க்கல. இப்போ மன கஷ்டம் தர்ற மாதிரி விஷயத்துக்கு நம்ம அதுல போக வேணாம். அதே போல மலக்குகள் வராமல் போகிற ஒரு காரியத்திற்கும் நாம் ஆளாக்கி விடக்கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு பாழாகிற மாதிரி அது நடக்கக்கூடாது. ஆபாசம் வெளிப்படையாக காட்சி தருகிற வகையில் இருக்கக்கூடாது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்லுவதைத்தான் இதற்கு முன்னால் நம்முடைய உலமாக்கள் சொன்னார். டிவி ஹராம்னு சொன்ன ஒரு காலம் இருந்ததே, அப்படி சொன்னதற்கான இன்னைக்கும் பாருங்க, நம்ம டிவி வச்சிருக்கிறதுல நன்மையை விட தீமை தான் ஜாஸ்தி நடக்கும். இப்ப ஏன் ஆலிம்கள் ஒரு காலத்துல அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? நாம அதுல கொஞ்சமாவது நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. புத்திசாலித்தனமாக இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு கிடைக்கிற விஞ்ஞான வசதிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடிக்ட் ஆகி அதற்கு ஒரு வகையில் போதையில் அடிமையாகி நம் வாழ்வை சீரழித்து விடுவதற்கு அதை நாம் அனுமதிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்ல விஷயங்களுக்கு நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.